அடுத்த டாபிக் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வாட் இஸ் மீன் பை ரிடாக்ஸ். ஸோ இந்த ரிடாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரிடாக்ஸ் ஏன் சார் ரிடாக்ஸ்னு சொல்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் ரியாக்ஷன் அக்கர் போத் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். ரிடக்ஷன் ரிடக்ஷன் இது ஆக்சிடேஷன். Oxidation. So during the reaction, reduction oxidation simultaneously occur. This called redox reaction அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி படிச்சிட்டிங்க. அதில் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் காம்பினேஷன் ரியாக்ஷன், அதுக்கடுத்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அதுக்கடுத்து பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இன்னொன்று நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா டிஸ்பர்பனேஷன் ரியாக்ஷன் ஆர் ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதுக்கடுத்து காம்பிடேட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் வேர்ல்டில் இருக்கிற காம்பினேஷன் அப்படிங்கிறது இப்போ சாப்பாட்டுக்கு எது காம்பினேஷன், எதுக்கு எது போட்டால் கரெக்டாக இருக்கும், என்ன டேஸ்ட் வரும், அந்த மாதிரி சொல்கிறது தான். So, redox reaction in which two substances combine to form a single compound are called combination reaction. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 1 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை ரியாக்ஷனை கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா. ஸோ இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் 2 substances combine to form a single compound are called combination reaction. ஸோ இங்கே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் டாப்பிக்கில் பார்க்கும். ஸோ இப்போ டியூரிங் த ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ரிடக்ஷன் நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். அது என்ன சார் ரிடக்ஷன் முன்னாடி நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஜென்ரலாக சொன்னோம்னா லியோஜன் வைக்கலாம். LOGER, loss of electron. Electron oxidation. புரியுங்களா. லியோ அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் அப்படிங்கும். ஜிங்கிறது கெயின். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் அப்படிங்கிறது தான் சிம்பிளான லியோஜர் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா எலமெண்ட் என்னவாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, உனக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும், ரிடக்ஷன் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை பாருங்கள், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ இப்போ ஆக்சிஜன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருப்பீங்க, பேஜ் நம்பர் 20 சம்திங் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் நம்பருங்க டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் எலமெண்ட்டு மாலிகுலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0வாக இருக்கும். ஒரு எலமெண்ட் மட்டும் தனியாக இருந்தாலும் சரி, அதே எலமெண்ட் மாலிகுலாக இருந்தாலும் அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 0வாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் என்ன பார்த்துருக்கோம், காம்பினேஷன் ரியாக்ஷன். என்ன சொல்லுவாங்க, இன்ச் 2 substances combine to form a single compound called combination reaction. ஸோ இப்போ இங்கே கார்பன் ஒரு ஆட்டம் இருக்குது, கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு கிஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் என்ன இருக்குது உங்களுக்கு, ரெண்டுமே நியூட்ரல், ஆக்சிடேஷன் நம்பர் 0வாக இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்சிடேஷன் ஆகிருக்கு, இன்னொன்று ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஈரோ மார்க்கில் கொடுத்துருவாங்க பாருங்கள், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் அப்படின்னா கார்பன் எவ்வளோ இருக்குது, 4 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிவிட்டு +4 இருக்குது. ஆக்சிஜன்
2 electron gain பண்ணிட்டு O2 2 மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் சைமல்டேனியஸாக occur. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அது டைப் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா decomposition reaction. So decomposition reaction is nothing but it is a reversible reaction for combination reaction. So decomposition அப்படிங்கிறது combination reactionக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ரிவர்ஸாக இருக்கும். ஸோ காம்பினேஷன் அப்படிங்கிறது சிங்கிள் மாலிகுலை பெரிய மாலிகுலை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ decomposition அப்படிங்கிறது பெரிய மாலிகுலை சிங்கிள் மாலிகுலை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். redox reaction in which a compound break down into two or more components are called decomposition reaction. சரிங்களா? ஸோ redox reaction பார்த்தா in a single compound break down into two or more component are called decomposition reaction. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. this reaction are opposite to combination reaction. சரியா? இது காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. in this reaction the oxidation number of the different element in the same substance. ஸோ இதில் பாருங்கள், இதில் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. in this reaction the oxidation number of different element in the same substance. so same substance la the oxidation number of different element in the same substance are different இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னாகும்? சேஞ்ச் ஆகும், வேரி ஆகும் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ பொட்டாசியம் குளோரேட், இது காம்பவுண்டு பேர் பொட்டாசியம் குளோரேட் KClO3 அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் காம்பவுண்டு தான். அது என்ன அதில் பாருங்கள், இதில் பாருங்கள் ரியாக்டன்ட் சைடு, அதாவது எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரியாக்டன்ட் சைடு பார்த்துக்கோங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா +5 இருக்குது, ஆக்சிஜன் பார்த்தா -2 இருக்குது. சரிங்களா? ஸோ இதுவே டீகம்போஸ் சிங்கிள் காம்பவுண்டு டீகம்போஸ் ஆகுது. ஸோ அப்போ டீகம்போஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2 கேஸ் பொட்டாசியம் குளோரைட் ப்ளஸ் ஆக்சிஜன் மாலிகுலாக மாறுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? குளோரின், சார் குளோரின் +5லேருந்து என்ன மாதிரி இருக்குது? -1 மாதிரி இருக்குது. ஆக்சிஜன் -2லேருந்து 0 மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பரும் ஆக்சிஜன் நம்பரும் இந்த ரியாக்டன்ட் சைடு +5ஆகவும் -2ஆகவும் இருக்குது. அதே ப்ராடக்ட் சைடாக வரும்பொழுது குளோரினுக்கு -1 ஆகும், ஆக்சிஜனுக்கு 0 மாறுது. ஸோ அப்போ இது என்ன இருக்குது? உங்களுக்கு -லேருந்து 0 மாதிரி இருக்கிறதுனால கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். அதுக்கடுத்து +5லேருந்து ஆக்சிஜன் -1 மாதிரி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிஜன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஆக்சிஜன் வந்து -0 மாதிரி கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அது ரிடக்ஷனாக மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அது என்ன சொல்லலாம்னு பார்த்தா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இப்போ எதுக்கு அது டிஸ்பிளேஸ்மெண்ட் சப்ஸ்டியூஷன் நம்ம கொண்டு போகிறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேமுக்கே ஸ்போர்ட்ஸ்க்கே போகிறோம் அப்படின்னா கபடி டீம், இந்த டீமில் வந்துட்டு போகும்போது சப்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு 3 பேர்த்த கொண்டு போவோம், 3 பேர் 2 பேர்த்த கூட்டிகிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா அட் த டைமில் வந்து அந்த பிளேயரால் நம்ம விளையாட முடியல, சம் ப்ராப்ளம் எதாவது வந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு பிளேயரை யூஸ் பண்ணுறதுக்கு. அதே தான் சார் இங்கேயும் சொல்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நத்திங் பட் த the redox reaction in which an ion or atom in a compound is replaced by ion of another element are called displacement reaction. இந்த redox reactionல ஒரு அயான் ஒரு ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அயான் ஆட்டம் ரீப்ளேஸ்டு பை அனதர் ஒன் ஆட்டம் ஒரு அயானாக ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தா 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இன்னொன்று நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ அப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஜிங்கு, அது காப்பரு, இந்த மாதிரி மெட்டலில் வந்து டிஸ்பிளேஸ் ஆகக்கூடியது. நான் மெட்டல் அப்படிங்கிறது மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆகாது கிடையாது. நான் மெட்டல் தட் மீன்ஸ் குளோரின் பி ப்ளாக் எலமெண்ட், குளோரின் ஃப்ளூமின் குளோரின் அயோடின் ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுத்தாங்க மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கன்சிடர் இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் ஃபஸ்ட்டு வியூ பண்ணி பாருங்கள். ஒரு பீக்கரில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குது. சரிங்களா? இது வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் CuSO4 சொல்யூஷன். சரிங்களா?
இது பார்த்தோம்னா ஜிங்க் ராடு. ஜிங்க் ராடு எடுத்துக்கிறோம். சரியா? place of zinc metal strip in a aqueous copper sulfate solution taken in a beaker. ஸோ இந்த பீக்கரில் இருக்கு இல்லைங்களா, இந்த பீக்கரில் என்ன பிளேஸ் ஏ ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பு இதை வந்து ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப்பு இனி அக்வாஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இங்கே இருக்குது, CSO4. சரியா? CSO4 சொல்யூஷன் இங்கே இருக்குது. இன்னும் பீக்கர் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அப்சர்வ் the solution, the intensity of blue color of the solution slowly reduce, finally disappear. ஸோ இப்போ இங்கே என்ன உனக்கு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ப்ளூ கலராக இருக்குது, மெட்டல் ஸ்ட்ரிப்பு ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எல்லாமே டிஸப்பியர் ஆகிட்டு மெட்டல் ஸ்ட்ரிப் ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் என்ன இருக்குது கலர் ப்ரௌன் கலராக மாறி இருக்குது. ஸோ அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய சல்ஃபேட் எல்லாமே, அதாவது இந்த கலர் இல்லையா சல்ஃபேட் எல்லாமே மெட்டல் ஸ்ட்ரிப்பில் போய் ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ காப்பர் மட்டும் தனியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். The zinc metal strip became coated with the brownish metallic copper. ஸோ இந்த மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து பார்த்தா கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஆஃப்டர் சம் டைம் என்ன வேறு மாதிரி இருக்குது, ப்ரௌன் கலராக மாறி இருக்குது, அது கோட்டிங்காக மாறி இருக்குது. அப்போ என்ன சார் மீனிங் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கக்கூடிய சல்ஃபேட்டு ஜிங்க்கு கூட சேர்ந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4. சரியா? புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட்லேருந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இங்கேருந்து ஷிஃப்ட் காப்பர்லேருந்து சல்ஃபேட்டு ஜிங்க்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் கீழே கொடுத்துருவாங்க பாருங்கள். காப்பர் சல்ஃபேட் அக்வா சொல்யூஷன். இந்த காப்பர் சல்ஃபேட் எப்படி சார் பிரிக்கலாம் பார்த்தோம்னா காப்பர் 2+ இங்கே 2-. ஸோ இப்போ இங்கே இருக்குது ஜிங்க்கு வந்து 0வாக இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும் இதில் பாருங்கள் Zn2+ SO4 2- மாறுது. இது ஏன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேர் வித் ஜிங்க் அண்டு காப்பர், ஜிங்க் இஸ் மோர் ஆக்சிடேஷன் டெண்டன்சி ஆர் ஜிங்க் இஸ் ரெடிலி எலக்ட்ரான் லாஸிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். கம்பேர் வித் காப்பர் கம்பேர் பண்ணும்போது ஜிங்க்கு அதிக எலக்ட்ரான் லாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அது ஆக்சிடேஷனுடைய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால காப்பரோட ஈஸியாக இது எலக்ட்ரான் லாஸ் பண்ணிவிட்டு Zn2+ மாறிடுது. ஸோ அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஜிங்க் இஸ் ஹையர் ஆக்சிடேஷன் டெண்டன்சி தென் காப்பர் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ இங்கே என்ன மாறும், காப்பருக்கு 0வாக மாறுது, ஜிங்க் சல்ஃபேட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு. ஸோ இங்கே என்ன சார் மாறுதுன்னு பார்த்தா ஹைட்ரஜன் மட்டும் வெளியே வந்துடுது, ஜிங்க் குளோரைட் அப்படி மாறுது. சரிங்களா? இங்கே குளோரின் மட்டும் ஷிஃப்ட் ஆகிறதுனால நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு இந்த இடத்துல இங்கே பாரு ஜிங்க்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு. இந்த இடத்துல என்ன சார் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஜிங்க் குளோரின் ஜிங்க் ரீப்ளேஸ்டு பை ஹைட்ரஜன். ஸோ இஸ் கன்வெர்டட் டு ஜிங்க் குளோரைட் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா குளோரின் மட்டும் தான் ஷிஃப்ட் ஆகிருக்கு இல்லையா? அதனால் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து டிஸ்ப்ரோபோனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரோபோனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் என்ன சொல்லுவாங்க, ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆர் டிஸ்ப்ரோபோனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு அது என்ன சார் அது? In some redox reaction, so disproportional reaction. In some redox reaction, the same compound can undergo both oxidation and reduction. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே காம்பவுண்டு போத் ஆக்சிடேஷன் ஆகும், ரிடக்ஷன் ஆகும். அதாவது எலக்ட்ரான் லாஸ் பண்ணவும் செய்யும், எலக்ட்ரான் கெயின் பண்ணவும் செய்யும் அப்படிங்கிறாங்க. In some redox reaction, the same compound can undergo both oxidation and reduction. In the same compound can undergo both oxidation and reduction reaction. In such reaction, the oxidation state of one and the same element in both increase and decrease. And oxidation number increase ஆகும் செய்யும், decrease ஆகும் செய்யும் அப்படிங்கிறாங்க.
தீஸ் ரியாக்ஷன் ஆர் கால்டு டிஸ்ப்ரோபோர்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு நேம் தெரியலையா, ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இதுக்கு எப்படி சார் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டாபிக் பின்னாடி நடத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக பிடிச்சிங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு +1, ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும் -1 தான் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிவ்ஸ் ஏன்னா டீகம்போஸ் ஆகுது எப்படி 2 வச்சு 2 ப்ளஸ் ஆக்சிஜனாக மாறுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு -1 இருக்குது, இங்கே என்ன மாதிரி 0 மாறுது. சரிங்களா, ஒரு இதுக்கு வந்து 0 மாறுது, ஆக்சிஜனுக்கு வந்து 0 இருக்குது, அதே வாட்டர் மாலிகுலுக்கு -2 இருக்குது. ஸோ சிங்கிள் காம்பவுண்ட் தான் என்னவாக இருக்குது, ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகவும் செஞ்சுருக்கு, டிக்ரீஸ் ஆகவும் செஞ்சுருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் குளோரின் கேஸு டு கிவ்ஸ் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் பொட்டாசியம் குளோரைட்டு அண்ட் வாட்டர் மாலிகூல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு ஆக்சிஜன் நம்பர் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நம்ம குளோரினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே +5 வருது, இன்னொன்று -1 வருதா. ஸோ +5 மீன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே பார்த்தா டிக்ரீஸ் ஆகுது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் -1. ஸோ அப்போ 0ங்கிற குளோரின் ரியாக்டன் சைடு இருக்கும்போது ப்ராடக்ட் என்னவாக அது ஒன்று -1ஆகவும் இருக்குது, இன்னொன்று +5ஆகவும் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க சார். புரியுதுங்களா? இப்போ டெஃபினேஷன் புரியுதா? சிங்கிள் காம்பவுண்டு சேம் காம்பவுண்ட் கேன் அண்டர்கோ போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இன் சச் ரியாக்ஷன் the oxidation state of one and the same element both increase and decrease. இப்போ புரியுதுங்களா? சிங்கிள் காம்பவுண்ட் ரெண்டுமே 0 தான் இருக்குது இங்கே குளோரினுக்கு, இந்த பக்கத்தில் ஒன்று -ல் இருக்குது, இன்னொன்று +5ல் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, டிஸ்ப்ரோபோர்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, மேக்ஸிமம் இந்த ரியாக்ஷன் தர பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எதர் டெஃபினேஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் எக்ஸைட் பண்ணுது அப்படின்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம். சரிங்களா, 4மே கொடுத்துட்டு 4மே மேட்ச் த ஃபாலோவிங் ஆர் கம்பேர் ஆர் ரைட் த ஆன்சர், கொஷினும் கொடுத்து ஆன்சரும் கொடுத்துருவாங்க, அதை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ 4 ரியாக்ஷன் 5 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது, 4 டைப்ஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொன்னால், சிங்கிள் காம்பவுண்ட் கம்பைன் டு ஃபார்ம் டூ சப்ஸ்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் சிங்கிள் காம்பவுண்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் மோனாக்சைடு, அப்படி கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா இந்த டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. அது டீகம்போசிஷன் இட் இஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ். சிங்கிள் காம்பவுண்டு பிரேக் டவுன் இன்ட்டு 2 ஆர் மோர் சப்ஸ்டன்ஸாக மாறக்கூடியது. இதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து டெஃபினேஷன் கொடுத்து ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இது எக்ஸாம்பிளாக கொடுத்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், காம்பிடேட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். அது என்ன சார் காம்பிடேட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நேமில் இருக்கு இல்லையா, காம்பிடேட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். அது என்ன சார் காம்பிடேட்டிவ் எலக்ட்ரான்? ஒன்றும் இல்லை சார், இப்போ குரூப் எக்ஸாம் எடுத்துக்கோங்க. குரூப் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அது காம்பிடேட்டிவ் எக்ஸாம் தான் சொல்லுவோம் இல்லையா. எல்லாமே எழுதுவாங்க, எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க, பட் யாருக்கு வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்லுவீங்க. அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். அமாங் த எலமெண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்கு, காப்பர், சில்வர், கோல்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு ஆக்சிஜன்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அதை பொறுத்து பார்க்கக்கூடியதான் காம்பிடேட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா. இன் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வி லேர்ன் தட் ஜிங்க் ரீப்ளேஸ் காப்பர். ஸோ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பாருங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அதாவது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சரி இது நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதே தான் சரிங்க சொல்கிறாங்க. இன் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வி லேர்ன் தட் ஜிங்க் ரீப்ளேஸ் காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இது எங்கே சார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிங்க் ரீப்ளேஸ் காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், இந்த ரியாக்ஷன் தான் சார் இங்கே இருக்குது பாருங்கள். ஜிங்க் ரீப்ளேஸ் பை காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், இந்த ரியாக்ஷன் தான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ என்ன கிடையாது உங்களுக்கு, சல்ஃபேட் சொல்யூஷன். லெட் அஸ் எக்ஸாமின் வெதர் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, அதே சொல்யூஷன் மாதிரி ரிவர்ஸாக நடக்குமானா அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் சிங்க் ஸ்டெப் வச்சுன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காது அப்படிங்களா. ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம செல்லு இருக்குது, பேட்ரி செல்லு இருக்குது, கடிகாரத்து போடுற செல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஒன்று ஒன்ஸ் யூஸ் பண்ணால் மறுபடியும் முடிஞ்சு போச்சு, அது ரீசார்ஜ் பண்ண முடியாது. இதே நம்ம மொபைல் பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இது வேறு அது வேறு. அப்போ மொபைல் செல்லு மாதிரி தான் இது, ரீசார்ஜ் பண்ணாலும் பண்ணது வாய்ப்பு இல்லை. ஸோ லெட் இஸ் எக்ஸாமின் வெதர் த ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆர் நாட்.
இது நான் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆர் நாட்டான்னு பார்க்கணும். இது நாட் தான். ஏன் அப்படின்னா முன்னாடி சொல்லிட்டு இல்லையா, கம்பேர் வித் ஜிங்க் அண்ட் காப்பர், ஜிங்க் இஸ் ஹை ஆக்சிடேஷன் கெப்பாசிட்டி தென் ஹை ஆக்சிடேஷன் டெண்டன்சி தென் காப்பர். ஸோ அப்படிங்கும்போது ஜிங்க்கு தான் ஈஸியாக எலக்ட்ரான் லாஸ் பண்ணி முடிஞ்சு காப்பர் லாஸ் பண்ணதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது ஜிங்க் எப்பவுமே கம்பேர் ஜிங்க்கு காப்பர் ரெண்டுமே நீ ரியாக்ஷன் இன்வால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஜிங்க் ஈஸியாக எலக்ட்ரான் லாஸ் பண்ணும், காப்பர் ஈஸியாக எலக்ட்ரான் கெயின் பண்ணும். ஸோ அதுதான் டேனியல் செல் அப்படின்னு நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. சரிங்களா? So metal is let us examine whether the reverse reactions takes place or not. As discussed earlier, in place of metallic copper strip, முன்னாடி அந்த டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறாங்க. I discussed earlier, place of metallic copper strip in zinc sulfate solution. If copper replaces zinc, form zinc sulfate solution, Cu2 plus ion will be released into the solution and the color of the solution would be change blue color. blue color மாறாது. பட் நோ சச் சேஞ்சஸ் ஆர் அப்சர்வ். அப்போ எங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, காப்பர் சிங்க் சல்ஃபேட் ராட் வச்சுட்டோம், அதே காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகும் ப்ளூ கலராக மாறுமானா இது நாட் பாசிபிள் அப்படிங்கிறாங்க சார். இது நாட் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. நோ சேஞ்சஸ் பட் நோ சச் சேஞ்சஸ் ஆர் அப்சர்வ்ங்கிறாங்க. Therefore we conclude that among zinc and copper, இது important சார், நோட் பண்ணிக்கோ. Among zinc and copper, zinc has more tendency to release the electron and copper to accept the electron. இதை பார்த்துக்கோங்க. which among the following high electron releasing tendency கொடுத்துட்டு உங்களுக்கு காப்பர் ஜிங்க்கு சில்வர் எது கொடுத்தாலும் ஜிங்க் இஸ் மோர் எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சின்னு சொல்லிடுறாங்க நம்ம. சரிங்களா? அதேமாதிரி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Let us extend the reaction to copper metal and silver nitrate solution. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, அடுத்தது காப்பர் மெட்டல் அண்ட் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது காப்பர் மெட்டலு ஸ்டிப்பு, இது பார்த்தா சில்வர் நைட்ரேட் AgNO3. AgNO3 சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். A place a strip of metallic copper in silver nitrate solution taken in beaker. இந்த பீக்கரில் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்குது. பாருங்கள், சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் டேக்கன் இன் பீக்கர். ஆஃப்டர் சம் டைம், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் ஸ்லோலி டர்ன் ப்ளூ கலராக மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சார் மீனிங் பார்த்தேன் அப்படின்னா, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் காப்பர் ஸ்ட்ரிப்பை நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே கிடையாது நமக்கு காப்பர்லேருந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணிவிட்டு Cu2+ மாறிட்டு காப்பர் நைட்ரேட்டாக மாறுது. ஸோ அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கலராக அப்பீர் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரிங்க? ஆஃப்டர் சம் டைம் இந்த சொல்யூஷன் ஸ்லோலி டர்ன் ப்ளூ. திஸ் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் 2+ அயான். ஸோ இந்த காப்பர் ஸ்ட்ரிப்லேருந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு Cu2+ மாறுது. மீதி இருக்கக்கூடிய அங்கே எனக்கு இந்த எலக்ட்ரான் என்ன மாறுது அப்படின்னா சில்வரை போய் வாங்கிட்டு காப்பர் நைட்ரேட்டாக மாறுது. சில்வர் என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய மைனஸு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். காப்பர் ப்ளஸ் 2AgNO3. இப்போ காப்பர் 0வாக இருக்குது, இங்கே சில்வர் நைட்ரேட் இருக்குது இல்லைங்களா, 2 மோல் ஆஃப். அப்போ இங்கே அது காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் சில்வராக மாறுது. இது நான் பின்னாடி ரிட்டர்ன் மெட்டீரியல் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ரியாக்ஷன் பார்த்துக்குவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காப்பருக்கு சிங்கிள் எலமெண்ட் இருக்கிறதுனால ஆக்சிஜன் நம்பர் 0, சில்வர் நைட்ரேட்டுக்கு +1, இந்த -1 நம்ம எழுதுவோம் இல்லையா. சில்வர் Ag +1னா இது -1 இருக்கும். ஸோ நியூட்ரலாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு பார்த்து சில்வர் நைட்ரேட் ஆக்வாஸ் ப்ளஸ் சில்வராக மாறுது. இங்கே 0வாக இருக்குது, இங்கே +1 ஆகுது, 0வாக இருக்குது, 0வாக இருக்குது, +2 மாறுது. ஸோ அப்போ ஆக்சிஜன் நம்பர் சேஞ்ச் ஆகுது. இட் இண்டிகேட்ஸ் இங்கே மேலே பார்த்துங்க, காப்பர் ரீப்ளேஸ் சில்வர் ஃப்ரம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஸோ காப்பர் என்ன பண்ணுது, சில்வர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு காப்பர் நைட்ரேட்டாக மாறுது. இட் இண்டிகேட் that between copper and silver it indicate copper and silver, between the copper and silver, copper has a tendency to release electron and silver to accept electron. ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே தான். among the zinc and copper, zinc is more electron releasing tendency and copper has electron accepting tendency பார்த்தோம். ஸோ இங்கே கம்பேர் வித் காப்பர் அண்ட் சில்வர்
has a tendency, copper and silver. So என்ன இருக்கும், copper has the tendency to release electron and silver to accept the electron. So from the above three element என்னென்ன பார்த்தோம், ஜிங்க்கு, அதுக்கடுத்தது காப்பரு, அதுக்கடுத்தது சில்வர், இது மூணையும் பார்த்தோமா. ஸோ இப்போ ஜிங்க் இஸ் மோர் எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி தென் காப்பர் தென் சில்வர். அப்போ காப்பர் சில்வர் கம்பேர் காப்பர் மோஸ்ட் எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி தென் சில்வர். அதை இங்கே கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் த above experimental observation we can conclude that among the three metals, namely zinc, copper and silver, the electron releasing tendency in the following order: zinc is more electron releasing than copper than silver. சரிங்களா, நேம் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை சிம்பிளாக கொடுத்தா சிம்பிள் கொடுத்தா கொடுக்கலாம். சரிங்களா, பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள்.